ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது தான். ஏன்னா பசங்க வீட்டில் இருந்தாவே ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் கேட்டே இருப்பாங்க. அன்னைக்கு டே எங்களுக்கு எப்படி போயிடுச்சு அப்படின்றது தான் இதில் பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே வந்து சரி காலைல லஞ்ச்லாம் முடிஞ்சுட்டு மாட்டு வெள்ளம் முடிஞ்சுட்டு சரி மதியம் ஒரு 12:30 மேலே ஆயிடுச்சு. சரி பசங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு முன்னே கிழங்கு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம். ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி அந்த கிழங்கு வேறு நம்மளை பார்த்து நீ எப்போ என்ன யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு முறைச்சி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி வா நீ முறைச்சி பார்க்காத, நான் உன்னை இப்போ யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வேக வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்தில் வேக வச்சேன். இதுக்கு முன்னே என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக்கரில் தண்ணி ஊற்றி அதிலே வச்சு வேக வச்சிருவோம், தண்ணியிலே போட்டு. சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இப்படி வச்சு பார்க்கலாமே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னா டேஸ்ட் வந்து அதோட இது நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்து அந்த டேஸ்ட் ஃபுல்லாக தண்ணியிலே போயிடும். இதில் வந்து கிழங்குல போகல நல்லா இருந்தது. கிழங்குலாம் வேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி பசங்களுக்கு டிஃபனுக்கு மாவு வேறு இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜில் ஆட்டி வச்சுக்கணும்னா அந்த வீக் ஃபுல்லாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு டிஃபனுக்கு அரிசியும் ஊற வச்சுட்டு இன்னொரு ஆள் பார்த்தா ஒரு பக்கம் எனக்கு போண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரி இது என்னடா வம்பா போச்சு, அப்புறம் அதுல சண்டை வேற. அவங்க கேட்டது மட்டும் செஞ்சு கொடுக்குறேன், இவங்க கேட்ட ரெண்டு பிள்ளைங்க வீட்டுல இருந்தாவே இதுதான் பிரச்சனை. ஒருத்தர் எல்லாருமே தான் சாப்பிடுவாங்க, எல்லாமே செய்யறது போலவே இருந்தாலும் அவங்க கேட்டது மட்டும் அவ கேட்டது மட்டும் செஞ்சு கொடுத்து நான் கேட்கறது செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்குதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி உனக்கு போண்டா தானே வேணும்னு சொல்லிட்டு மாவு இருந்துச்சு வீட்டுல. நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வில்லேஜில் இருக்கிறதுனால சரி நம்ம டக்குன்னு பக்கம் கடை இல்லை, அதனால போயிட்டு மறுபடியும் போக முடியாது, கொஞ்சம் தூரமாக போகணும். அதனால நம்ம வெளியில் போகும்போது வாங்கிட்டு வச்சுக்குவோம். அந்த மாதிரி சரி வாங்கிட்டு வச்சுருந்தோம், மாவு இருந்தது. அப்புறம் சரி ஒரு 2 நீக்கு முருங்கைக்கீரை உருவின்னு வந்து அப்புறம் அதில் இப்போ சும்மா ஒரு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு சரி உனக்கு போண்டா தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிழங்கு வெந்தது இருந்துச்சு, அதை பார்க்கல. கிழங்கு வெந்து முடிஞ்சதை பார்க்கல, இல்லைன்னா வந்து அதில் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டுப்பாங்க. சரி அப்புறம் நான் போண்டாவுக்கெல்லாம் ரெடி பண்ணி போண்டாவை போட்டிருந்தேன். உங்கள் வீட்லேயும் பசங்க வீட்டில் இருந்தா இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம செஞ்சு கொடுக்கலன்னா உடனே நீ அவளுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க இப்படியே தான் சண்டைக்குழியாவே இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் மட்டும் அப்படியே இல்லை, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்குதா, அனுபவம் இருக்குதான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சரி போண்டா தானே சரி செஞ்சு கொடுத்துட்ற இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வானல்ல எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு இன்னொரு பக்கம் சரி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுன்னு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைப்பாங்க. நான் வந்து எப்பயுமே காலையில் டைம் ஆச்சு எந்த டைமில் அடுப்பான போனாலுமே இந்த மாதிரி தான். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு அப்படியே பழக்காயிடுச்சு எனக்கு. காலையில் டைமில் பசங்களுக்கு அவசரமாக மாடு வேலை பார்த்துன்னு ரெடி பண்ணுற அந்த பழக்கமே அப்படியே எனக்கு வந்துடுச்சு. அதனால எப்பவுமே அந்த மாதிரி மைண்ட் தாட் வரதில்ல. டக்குன்னு அந்த பக்கம் அடுப்பை வச்சுட்டு பாதி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் பாதி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் மிளகாம் கொஞ்சமாக சோட்டாதில் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாவு தேவையான அளவு கூட்டி நம்ம மாவும் கரைச்சியாச்சு. யாருக்கெல்லாம் போண்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பசங்க வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஆளுக்கு ஒன்று கேட்பாங்களா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் மாவும் கரைசியாச்சு. அதுக்குள்ளேயே அந்த பக்கம் எண்ணெயும் நல்லா சூடியார ஆரம்பிச்சிருச்சு. இதில் மெயினான விஷயம் நம்மளுக்கு போண்டா நல்லா சாப்பிட்டா வர்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நல்லா மாவு கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் போண்டா நல்லா சாப்பிட்டா வரும். ஏன்னா ஸ்டார்டிங்லாம் எனக்கு போண்டா செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்னதான் சோட்டாவே அதிகமாக போட்டாலுமே போண்டா கல் மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் இப்போல்லாம் நான் சோடாவே ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். அதனாலே போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். அந்த அளவுக்கு நம்மளை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா, ஏன்னா எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேட்டு கற்றுக்க வேண்டியதான். எல்லாருமே எதுவுமே கற்றுட்டு வர்றதில்ல. அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம மாவு நல்லா பிசைறமோ அந்த அளவுக்கு போண்டா சாஃப்டாக வரும். சரிங்களா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே செய்ய தெரியும், ஈஸியான வேலை. இருந்தாலும் ஒரு சிலருக்கு வராதில்ல, அதனால சொன்னேன். அப்புறம் சரி நமக்கும் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பசி எடுக்கலன்னா கூட அது எல்லாருக்குமே ஒரு பழக்கம். அடுப்பா நம்ம எதனா ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளுடைய சாப்பாட்டு வேலை இருந்து முடிச்சிருவோம். சரிங்களா, எல்லா லேடிஸுக்குமே இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
ஏன்னா நம்மளுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணும் போது நம்ம சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடலாம்னா வச்சுக்கோயேன் சாப்பிட முடியாது. நம்ம எல்லாமே செஞ்சு நம்மளே செய்யறதுனால அவ்வளவு நம்மளுக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்காது. நம்மளுக்கு எப்ப சாப்பிடணும்னு தோணுதோ அப்பயே சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரிதான் சரி சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போண்டாவும் ஒரு இது எடுத்து இந்த மாவு இதுல சோட்டாவில் வந்து கம்மியாக தான் போட்டேன். பட் இருந்தாலுமே ரொம்பவே சாஃப்டா இருக்குது போண்டா. அதுக்கப்புறம் சரி பையன் வந்தான்னு சொல்லிட்டு கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 4-5 போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. சரி சாப்பிட்றதுக்கு அதுக்குள்ள சாப்பாடுலாம் எடுத்துன்னு போயிட்டு எங்க பாப்பா வைக்க சொன்னேன். சரி எல்லாருக்குமே இருக்கிறத வந்து கரெக்டா ஷேர் பண்ணிடுவோம். ஆளுக்கு 4-5 போண்டா வந்துச்சு. ஃபர்ஸ்டே ஒரு ரவுண்டு தூக்கின்னு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு 5-6 போண்டா எடுத்துன்னு போயிட்டாங்க. அது இல்லாத 4-5 வந்துச்சு. அதுக்கப்புறம் கிழங்கு எல்லாமே ஆளுக்கு கொஞ்சம் கரெக்டாக அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன். அந்த மாதிரி பிரித்து கொடுத்தாலுமே வீட்டில் வந்து பிள்ளைங்க சண்டை போடுவாங்க. எங்கள் பையன் பார்த்துன்னே இருங்க, நான் அவனுக்கு தான் அதிகமாக கொடுத்து எனக்கு இன்னும் வேணும்னு சொன்னான். அவங்க அப்பாவுக்கு தட்டில் வச்சுட்டேன் தனியாக. அவங்க அக்காலதுலேருந்து ஒன்று ஆட்டையை போட்டான். ஆட்டையை போட்டு வாயில் வச்சுன்னு அவன் அந்த ஃபுல்லாக முடிக்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம வந்து நம்மளும் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த அளவுக்குலாம் ஒரு சுட்டி எல்லாம் பண்ணல. உங்க வீட்டுல இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க பாப்பாவுக்கு இந்த பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்க்குனாவே ரொம்ப ஒரு அடமன்ட்ன்றத ஒரு அவங்க அந்த இது வந்து விட்டு கொடுக்கல, அந்த வயசு அப்படி. அப்புறம் நான் உனக்கு கொடுக்குறேன் சாப்பிடுமான்னு சொன்னோடனே அவள் அமைதியாயிட்டா. அப்புறம் திருப்பி பார்த்துனே இருந்தான். நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தரேன் சாப்பிடுப்பா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவனும் அமைதியா இருந்தான். அப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் போட்டு வச்சுட்டு சரி குழம்புலாம் ஊற்றி கொடுத்துலாம். இந்த என்னதான் ஓடி நம்ம உழைச்சாலுமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சமா இருந்தாலும் அதை வந்து நம்ம பகிர்ந்து சாப்பிடுவது அந்த சந்தோஷமே ரொம்ப சந்தோஷம் உண்மையாலுமே. ஏன்னா எல்லாருக்குமே இந்த எல்லா டைம்ல இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையுமான்னு சொல்லிட்டு தெரியுதுல. ஏன்னா நிறைய இப்ப இருக்கிற அந்த ஒர்க் ப்ரெஷர், ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றது வந்து எல்லா நேரமும் அது வந்து கிடைக்காது, சரிங்களா? ஏன்னா ஒரு நேரத்துல ஒருத்தர் வந்து வெளியில இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமா இருந்தாலும் இருக்கிறத ஷேர் பண்ணி எல்லாரும் பேசின்னு சிரிச்சுன்னு சந்தோஷமா சாப்பிட்றது வந்து அந்த ஒரு ஃபீலிங் எவ்வளவுதான் காசு பணம் கொடுத்தாலும் அது வந்து வராது. நான் சொல்றது உண்மை என்னன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க பையன் மறுபடியும் அவங்க அக்கால இருந்து ஆட்டை போறதுக்கே பார்த்தான். அப்புறம் அவ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வழியா அந்த பக்கம் திரும்பி உக்காந்துக்கினான், இவன் எடுத்து நேக்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் என் பையன் என்னன்னு சொல்லிட்டு பண்ணான் பாத்தீங்கன்னா வெறும் போண்டாமாவும் கிழங்கு மட்டும் சாப்பிட்டு இருந்தான். என்னதான் பிள்ளைங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலுமே நீ ஊட்டுவிட்டு சாப்பிட்றான்னு சொன்னான். என்னதான் பிள்ளைங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலுமே அந்த நம்ம ஊட்டி விட்டாதான் அந்த சாப்பாடுன்றது போதும். இனிமே அப்படிதான். அவனுக்கு வயசு 11 ஆக போகுது. ஆனா இனிமே சாப்பாடு ஊட்டணும். அதுக்கப்புறம் சரி நான் அவனுக்கு ஊட்டி விடவும் ஒரு 4 வாய் சாப்பிட்டான். ஊட்டி விட்டதுனால அந்த 4 வாயும் இந்த மாதிரிதான் ரொம்பவே ஹாப்பியா போச்சு அன்னைக்கு டே. உங்க வீட்டுல இந்த மாதிரி நடக்குமான்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.